அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்து பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் கிடைக்க போகும் நன்மை என்ன? புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்க்கிறார். எனவே அவர் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே வித்யாகாரகன் அறிவுக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதில் குறிப்பாக இந்த வேளையில் வித்யாகரகன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில விஷயங்கள்ல சரியான தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி வசப்படுதலுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதனால் விரைவாக செய்தாலும் கூட அதனால் பல சங்கடங்களை சந்திப்பதற்கான நிகழ்வுகள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அங்கு சுக்கிரனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். அதிலும் சுக்கிரனுடன் இணைந்து சப்தம பார்வையை வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு. என்றால் பொதுவாகவே 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக புதன் உருவாக்கி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உள்ளது. உதாரணமாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு முதலாளி இருக்கிறார், அவரிடம் பல தொழிலாளிகள் வேலை பார்க்கின்றனர். அப்போது அந்த முதலாளிக்கு ஒரு தங்க ஆர்டரானது வருகிறது. 100 பைகள் கொண்ட தங்க காசுகள் வருகிறது. ஒவ்வொரு பையிலும் 50 தங்க காசுகள் இருக்கிறது. மொத்தமாக அவருக்கு 100 பைகள் கிடைக்கிறது. இந்த 100 பைகளையும் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கிறார். பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து எண்ணி பார்க்கக்கூடிய அந்த முதலாளிக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் 100 பைகளுக்கு பதிலாக 99 தான் இருக்கிறது. ஒரு பையை காணவில்லை. உடனே அதிர்ந்து போன அந்த முதலாளி தன் தொழிலாளிகள் அனைவரையும் அழைத்து பை ஒன்றை காணவில்லை, அதை தேடி கண்டுபிடியுங்கள் என்ற உத்தரவு பிறப்பிக்கிறாருங்க. அதை கேட்டவுடன் பலர் உண்மையிலும் தேடுகின்றனர். தங்களுடைய வேலைக்கு விசுவாசமாக பலர் தேடுகின்றனர். ஆனால் சிலர் நடிக்கின்றனர், சிலர் அங்கும் இங்குமாக ஏமாற்றுகின்றனர். ஆனால் அந்த வேளையில் உண்மையாக தேடக்கூடிய நபருக்கு பை ஒன்று கிடைக்கிறது. அந்த பையை பார்த்தவுடன் அந்த பைதான் தன் முதலாளி தேடும் பையா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எடுத்த அந்த தொழிலாளி அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார். அதில் தங்க காசுகள் இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார். 50 இருக்கிறது. இந்த பைதான் நிச்சயமாக தன் முதலாளி துளைத்திருப்பார். இதை கொண்டு போய் கொடுத்தால் நமக்கு நல்ல பெயர் நிச்சயமாக உண்டு என்பதை உணர்ந்த அந்த தொழிலாளி முதலாளியிடம் சென்று அந்த பையை கொடுக்கிறாருங்க. அந்த பையை பார்த்தவுடன் முதலாளிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பையில் இருக்கக்கூடிய தங்க காசுகளையும் எண்ணி பார்க்கிறார். சரியாக 50 இருக்கிறது. அப்படி இருக்க உடனே இந்த தொழிலாளியை பாராட்டுவார் என்று பார்த்தால் அங்குதான் பெரிய மாற்றம். ஏனென்றால் அந்த தொழிலாளியை பாராட்ட மனமில்லாத அந்த முதலாளி இதில் 100 தங்க காசுகள் இருந்தது. ஆனால் தற்போது 50 தங்க காசுகள் தான் இருக்கிறது. அப்ப 100ல 50 திருடி விட்டாயா என்று அந்த தொழிலாளியை பார்த்து கேட்க அவரு, ஐயா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வியப்புல ஆழ்ந்து போறாருங்க. அதோடு அந்த முதலாளி விடவில்லை. அவர் மீது வழக்கு தொடுக்கிறார். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சிறையில் தள்ளுகிறாருங்க. அப்போது அந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு வருகிறது.
நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த தொழிலாளிக்காக வாதாடுவதற்கு யாருமே இல்லை. உடனே அந்த தொழிலாளி புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறாருங்க. இந்த தொழிலாளி நீதிபதியை பார்த்து, ஐயா, என்னுடைய முதலாளி துளைத்த பை 100 தங்க காசுகள் கொண்ட பை. ஆனால் நான் கண்டுபிடித்திருப்பதோ 50 தங்க காசுகள் கொண்ட பைதான். அதில் இன்னும் ஒரு 10 தங்க காசுகள் வைப்பதற்கு கூட இடம் பத்தாது. அப்படி பார்க்கும்போது என் முதலாளி துளைத்த பை இதுவாக இருக்காது. எனவே என்னை அனுப்பிவிடுங்க. நான் போய் அந்த பையை கண்டுபிடித்து என் முதலாளியிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட நீதிபதி அதிர்ந்து போகிறார். இவ்வளவு உண்மையாக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளியை ஏமாற்ற முயற்சி செய்கிறாரே இவர் என்ற உண்மையை புரிந்து கொண்ட அந்த நீதிபதி முதலாளியிடம், நீங்கள் துளைத்தது 100 தங்க காசுகள் கொண்ட பைதானே என்று கேட்க, அவரும் ஆமா என்று சொல்கிறார். அப்ப இந்த பை உங்களோடது இல்ல, அதை அரசு கருவூலத்துல சேர்த்துடுங்கன்னு சொல்லி அதை புடுங்கி அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கும்படி உத்தரவிடுகிறாருங்க அந்த நீதிபதி. அதோடு மட்டுமல்லாது இந்த தொழிலாளியின் நேர்மையை பாராட்டி அவருக்கு 20% பரிசு வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிக்கிறார். இது போன்றுதான் புதன் வலுவாக சஞ்சரிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 9ஆம் இடத்தில் அமருவதால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்தாலும் கூட அஷ்டமஸ்தான விட்டு விலகுவது ஒரு வகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய உருவாகும். முன்கோபங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. புதன் சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை கொடுப்பதால் சில பணிகள் மந்தமாக நடைபெற்றாலும் கூட நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டு. எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் உங்களது உத்தியோகம் சார்ந்த பணிகள், தொழில் சார்ந்த பணிகள், உங்களது விசுவாசமே அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. நேர்வழியில் நீங்கள் செயல்படுங்க. நிச்சயமாக உங்களது விசுவாசம் உங்களுக்கு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமாட்டாக செய்து முடித்து அதன் பலனை இரட்டிப்பாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார் வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகும். உங்களுடைய திறமைக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகள்ல கண்ணும் கருத்துமாக கடமையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சிக்கல்கள் தவிடுபடியாகின்றன. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது வித்யாகாரகன் பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான சூழ்நிலையும் விரைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொன்னான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கதறி கதறி அழுதாலும் பலத்தை இழக்கக்கூடிய புதனால் காத்திருக்கும் அதிர்ச்சியான நிகழ்வுகள் அனைத்தும் மறைந்து நன்மையாக மாறுவதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் கும்பராசிக்காரர்களுக்கு.